வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அமெரிக்கா ஒரு பக்கம் அதை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் அது ஈரான் தன்னோட கண்ட்ரோல் எடுக்க பார்க்குது. இப்போ இதுக்கான ஆல்டர்னேட் என்ன, லாங் டேர்ம் சொல்யூஷன் என்ன அப்படின்றத நோக்கி இங்கே ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய செல்லர்ஸ் குவைத், யுஏஇ, சவுதி, கத்தார், ஈராக் போன்ற நாடுகள் ஏற்கனவே இதற்கான ப்ராஜெக்ட்ஸை முன்னெடுக்கிறாங்க. அது மாதிரி வாங்குகிற முக்கியமான நாடுகள் நம்பர் 1 சைனா, நம்பர் 2 இந்தியா. நாமளும் இதை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இதே தொடர்கதையாக போச்சு அப்படின்னா இது உலக பொருளாதாரத்தையும் உலகத்துடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மிக கடுமையாக பாதிக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இப்போது என்னென்ன மூவ்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெஹ்ரான் டைம்ஸில் 13ஆம் தேதி ஜூலை ஒரு இன்டர்வியூ நடக்குது. இதில் சில்விக் பால்டுக் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க ஒரு மிக முக்கியமான இது பண்ணுறாங்க, ஒரு அட்மிஷன் பண்ணுறாங்க. என்னன்னா, ஈரான் தரப்பில் ஈரானுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரே லீவரேஜ் அவங்ககிட்ட இருக்க துருப்புச்சீட்டு அப்படின்றது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸோடைய கண்ட்ரோல். பட் இதில் காஸ்ட் அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் துருக்கி உட்பட ஆல்டர்னேட்டிவ்ஸை நோக்கி இதை புஷ் பண்ணுது. இது ஈரானுக்கு நல்லது இல்லை அப்படின்றது. இப்போது சமீபமாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி உலகத்தோடைய மிக முக்கியமான பயங்கரவாதியாக தேடப்பட்டுட்டு வந்த அகமது அல் சரா, இவர் மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $10 மில்லியன் அளவுக்கான பவுண்டி இருந்துச்சு. FBI சைட்லேயுமே இருந்துச்சு. இவர் இப்போது சிரியாவோட அதிபராக பதவி ஏற்ற பிறகு, அதாவது அசாத் அவர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு 2024 டிசம்பரில் இவர் வராரு. வந்த பிறகு இவர் ட்ரம்ப்புக்கு மிக நெருக்கமாகறாரு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ ஒரு வாரம் முன்னாடி நாட்டோடைய சம்மிட் அப்படின்றது துருக்கியோடைய தலைநகரமான அன்காராவில் நடந்துச்சு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அகமது அல் சரா அப்படின்றது ஒரு ஃபண்டாஸ்டிக்கான பர்சன் அப்படின்றதும், அதே மாதிரி துருக்கி இப்போ சிரியாவை ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிஸ்ட் லிஸ்ட்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். ஸோ இது எடுத்த பிறகு அமெரிக்காவுடைய ஆயில், கேஸ், எலக்ட்ரிசிட்டி, பேங்கிங் எல்லா நிறுவனங்களுமே இப்போ சிரியாவில் முதலீடு செய்ய இருக்காங்க. அதே மாதிரி பிரெஞ்சு அதிபர் மேக்ரோன் அவர்கள் ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி டமஸ்கஸ் சிரியா தலைநகரத்தில் போய் இறங்கினது, ஒரு சின்ன ஒரு குண்டுவெடிப்பு கூட அங்கே நடந்ததுன்னு பார்த்தோம். ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் டெலிகேஷனை கூட கூப்பிட்டு போனார். அதன் பிறகு இதை வந்து ஒரு ரீஜனல் எனர்ஜி காரிடராக மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, சிரியாவுடைய துறைமுகங்களை பயன்படுத்தி ஈராக் ஏற்கனவே க்ரூட் மற்றும் நாப்தாவை எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதே மாதிரி யுஏஇ மற்றும் வளைகுடா நாடுகள் மெடிட்டரேனியன் போர்ட், அதாவது பனியாஸ், இது வந்து சிரியாவில் இருக்குது. சிரியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிட்டரேனியன் சி ஆக்சஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ சூயஸ் கால்வாயும் பைபாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, சிரியாவில் இருக்கக்கூடிய லத்தாக்கியா மற்றும் தார்த்தூஸ், இந்த 2 துறைமுகங்களையும் மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு யுஏஇயோடைய டிபி வேர்ல்டு நிறுவனம் 30 வருட கான்ட்ராக்டை எடுத்திருக்கிறாங்க. போன வருஷம் 80% ஸ்டேக்கு, கிட்டத்தட்ட இந்திய மதிப்புப்படி எடுத்தீங்கன்னா 8000 கோடிக்கான டீலு. இதில் குறிப்பாக தார்த்தஸ் துறைமுகத்தை மிகப்பெரிய லெவலில் மாடிஃபை பண்ணி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யுஏஇயோடைய 80% அவங்களுடைய சீ ஃபுட், இது சீல வரக்கூடிய ஃபுட் அண்ட் கன்சியூமர் இம்போர்ட்டை இங்கேருந்து கம்மி பண்ணி மெடிட்டரேனியன் சி வழியாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ கிர்குக் பனியாஸ் பைப்லைன் 1950 621 மைல் தூரத்துக்கு இதை வந்து போடப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேரல் பர் டே ஆன கெப்பாசிட்டியான இது இருக்குது. இப்போ இது சிரியாவில் இருக்குது இந்த பைப்லைன். 1950 அப்போவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் பேரல் பர் டே இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை பைபாஸ் பண்ணி இதில் போகிறதுக்கான ஒரு இதை கட்டமைச்சிருந்தாங்க. இது வந்து டார்மெண்ட்டாக இருந்துச்சு 2003க்கு பிறகு. ஏன்னா அமெரிக்காவுடைய பொருளாதார தடை இருந்ததுனால எந்த நாடும் இதை பயன்படுத்த முடியல. இப்போது துருக்கி, ஜோர்டன் மற்றும் சிரியா 3 நாடுகள் சேர்ந்து ஒரு ட்ரைலேட்டரல் கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த வருடம் ஏப்ரலில். இப்போது ஒரு புது ரயில் காரிடரை உள்ளே கொண்டு வராங்க. இது அந்த காலத்து துருக்கிய சாம்ராஜ்யத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெஜாஸ் ரயில்வே, ஓட்டமன் எம்பையரோடைய ஹெஜாஸ் ரயில்வே அப்படின்ற இது பண்ணோம். இந்த இடத்துல சவுதியும் ஜாயின் பண்ணோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஒரு ஜிசிசி ரயில்வே ஏற்கனவே வளைகுடா நாடுகளில் ரயில் மூலியமாக கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இதை வந்து 2030-31 முடிக்கும் பொழுது துருக்கி, ஜோர்டன், சிரியா, சவுதி அரேபியா இந்த 4மே கனெக்ட் ஆகலாம். அந்த மேப்பில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சிரியாவுடைய புஷ் கல்ஃப் அஃபீஷியல்ஸ் இப்போ சிரியாவோட எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க.
ஸோ இந்த ஒரு நாட்டோடைய இந்த அதை சார்ந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை சார்ந்து ஒரே ஒரு பாதையை சார்ந்து வந்தோம்னா இது ஒரு மிகப்பெரிய பிளாக்மெயில் மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 முக்கியமான ஸ்ட்ரக்சரல் லாஜிக்கல் பாயிண்ட்டை இங்கே கொண்டு வராங்க. 3 முக்கியமான புது வழித்தடங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிரியாவுடைய மெடிட்டரேனியன் ரூட்டு. இந்த ரூட்டை செயல்படுத்தும் பொழுது இப்போ ஆப்பிரிக்காவை கேப் ஆஃப் குட் ஹோப்பை சுற்றி போனோம் அப்படின்னா 12,000 கிலோமீட்டர், சூயஸ் கால்வாய் வழியாக போனோம்னா 6,000 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 7 நாட்கள் டிரான்சிட் டைமை கட் பண்ண முடியும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் காஸ்ட் எரிபொருளையும் இதில் வந்து கட் பண்ண முடியுன்றதை பார்க்குறோம். தார்த்தஸ் நேவல் பேஸில் ஏற்கனவே 1953 60களில் போடப்பட்ட பைப்லைன்ஸ் ஏற்கனவே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைப்லைன் ஒரு வேளை கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்ற போது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும், ஏன்னா 70% கல்ஃபோட ஆயிலை வந்து வாங்குறது இந்தியாவும் சைனாவும் தான், இதுக்குமே நமக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் வந்து கொடுத்துரும். நம்ம ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை நம்பி இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்லாருமே சொல்றது இப்போ இந்த ஐமெக் காரிடரில் 60% ப்ரீவார், அதாவது இந்த போருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கண்டெய்னர் டிராஃபிக் 60% ஒமான், ஈஜிப்ட், சிரியா இந்த 3 நாடுகளுடைய ரூட்டை இன்டெகிரேட் பண்ணும்போது அந்த அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு சிரியாவுடைய காரிடர், துருக்கியோடைய மிடில் ஈஸ்ட் காரிடர் மற்றும் கல்ஃபோட பைப்லைனு, இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது தெளிவாக இவங்க ஆல்டர்னேட் ரூட்டை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கான கன்ஸ்ட்ரக்ஷன் பேச்சு எல்லாமே வந்து யூஏஇ பார்த்தீங்கன்னா இந்தியாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்திய நிறுவனங்கள், சீன நிறுவனங்கள் ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக வரும். அதே மாதிரி இந்த ஈரான் பண்ண இந்த ஒரு சோக்கிங்னால ஒரு புது சுன்னி இஸ்லாம் நாடுகளுடைய அலையன்ஸ் உருவாகிறத பார்க்குறோம். துருக்கி, சவுதி அரேபியா, கத்தார், ஜார்டன், சிரியா. ஏன்னா இந்த 3 இப்போ சிரியாக்கு எடுத்தீங்க அப்படின்னா ஆயில் வெல்த் அப்படின்றது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு இப்போ கை கொடுக்கல. இருக்கிறதுலே உலகத்திலே ஒரு மோசமான வளைகுடா நாடாக இன்னைக்கு இவ்வளோ ஏழ்மையன் மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா கூட ரொம்ப மோசமான ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க மீண்டு வரணும் அப்படின்ற போது தன்னை ஒரு ரீஜனல் எனர்ஜி ஹப்பா பயன்படுத்திக்கலாம், தன்னுடைய ஜாகிரபிக் லொக்கேஷனை ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் எடுத்து பயன்படுத்திக்க முடியும். இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய ஒரு ஆக்வர்டான ஒரு பொசிஷன். ஏன்னா ஹெமிம் ஏர்பேஸ் சிரியாவில் இருக்கிறது, தார்த்தஸில் இருக்கக்கூடிய நேவல் ஃபெசிலிட்டி, இது ரெண்டுமே இப்போ ரஷ்யாவுடைய கையில் இருக்குது. ரஷ்யா இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக வைப் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஏன்னா அமெரிக்காவும் பிரான்ஸும் ஏற்கனவே உள்ளே வந்துட்டாங்க. இஸ்ரேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பார்ட் வந்து ஐமெக்கில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கணும் அப்படின்றாங்க. இதில் இந்த துருக்கி சிரியாவுடைய அந்த சென்டர்ட் ரூட், துருக்கியும் சிரியாவும் கனெக்ட் ஆகும்போது இது இஸ்ரேலை பைபாஸ் பண்ணிடும். ஸோ நிச்சயமாக இஸ்ரேல் இதை வந்து விரும்பாது. இது வந்து உடனடியாக நடந்துருமா? குறிப்பாக துருக்கி சிரியாவுடைய கனெக்டிவிட்டி அப்படின்றது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதில் அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு, சைனாவுக்கு இருக்குது. அதே சமயம் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்குது. சூயஸ் கால்வாயை பைபாஸ் பண்ணிட்டு போக முடியும். அதே சமயம் அந்த இடத்துல இஸ்ரேலும் பைபாஸ் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ துருக்கி எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுமே தங்களை வந்து ஒரு ரீஜனல் ஹப்பாக மாற்றணும்னு பார்க்குறாங்க. சென்ட்ரல் ஆசிய நாடுகள், காக்காசஸ் ரீஜியன் மற்றும் ஐரோப்பா, இந்த 3த்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம். அதே மாதிரி சிரியா லெவன்ட் ரூட் அப்படின்னு ஏற்கனவே இருக்கக்கூடியது. ஒரு பேன் துருக்கியை சுற்றி தான் இந்த இடம் இயங்கும் அப்படின்ற பாயிண்ட்லாம் அவங்க போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல அதை டைல்யூட் பண்ணக்கூடிய ஒரு புது ப்ராஜெக்டாக இது இருக்கும். ஸோ எப்படி இது எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது $20 மில்லியன் பேரல் பர் டே அப்படின்ற அளவுக்கான ஆயில் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து வந்துகிட்டு இருக்கு. 80 மில்லியன் டன் வருஷத்துக்கான எல்என்ஜியும் இதுலேருந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ சிரியா ரூட்டை ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு $20 பில்லியன் அப்படின்றது செலவாகும். இந்திய மதிப்புப்படி எடுத்திங்கன்னா ரஃபா 2 லட்சம் கோடி. இதில் ஒரு 3 பேரல் பர் டே அளவுக்கான 3 மில்லியன் பேரல் பர் டே அளவுக்கான இதை பண்ண முடியும். ஸோ 15% அப்படின்றது ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. பட் ஒரு ப்ரெஷர் ரிலீஸ் வால்வாக இருக்கும். இது இருந்தாலே ஈரானால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் இந்த பிளாக்மெயில பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த யுஏஇயோடைய டிபிஓஎல் நிறுவனம் அவங்க போட்டிருக்கக்கூடிய 8,000 கோடி மதிப்புள்ள டார்டஸ் டீல்
பிரான்ஸோட சிஎம்ஏ சிஜிஎம் நிறுவனம் இவங்க ஒரு 230 மில்லியன் யூரோக்கு போட்டிருக்காங்க. 30 வருஷம் லத்தாக்கியா போர்ட்டோடைய டெர்மினல் கன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டிருக்காங்க. $28 பில்லியன் வந்து கல்ஃப் நாடுகள் சிரியாவில் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு 2025 கமிட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பிரச்சனையினால ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை ஈரான் க்ளோஸ் பண்ண பிரச்சனையினால இன்னும் ஒரு $10 பில்லியன் அப்படின்றது வரும். ஸோ இந்த 5 ப்ராஜெக்டை நம்ம தெளிவாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வரும். இப்போ நீங்க எல்லோ கலர்ல அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸோட இதை பார்க்குறீங்க. இப்போ ஈராக், குவைத், சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ இந்த எல்லா நாடுகளுடைய கார்கோவும் இந்த குறுகிய பாதை விட்டு தான் வெளியில வரணும். பேசிக்கலா ஆயில் அண்ட் கேஸ் இது வழியாக தான் வெளியில வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரூட் நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஃபுஜைராவை ஒமான் வழியா மஸ்கட்டோட கனெக்ட் பண்ணக்கூடியது. இது ஒரு சாலை மார்க்கமான ரூட்டு. இதை பண்ணிட்டாலே உங்களுக்கு யுஏஇலேருந்து ஒமான்லேருந்து சாலை மார்க்கமாக மஸ்கட் துறைமுகத்தை பயன்படுத்தி இந்தியா மற்றும் சைனா போன்ற நாடுகளுக்கு இதை பைபாஸ் பண்ண முடியும். இன்னொன்று எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதியும் கத்தாரும் கனெக்ட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைன் சொல்லக்கூடியது கத்தார்லேருந்து ரியாத், ரியாத்லேருந்து யான்பு வழியாக நீங்கள் சூயஸ் கால்வாயிலிருந்து அந்த ரூட் எடுத்துகிட்டு மீண்டும் எமேன் வழியாக உங்களால் வெளில வர முடியும். பாபல் மண்டப் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இது 2வது ரூட்டு. இது ஒரு பெட்ரோல் லைன், நேரடியாக பெட்ரோல், இது சாலை மார்க்கம் கிடையாது, பெட்ரோல் பைப் லைனை போட்டு அது வழியாக எடுத்துகிட்டு போகிறது. இது அண்டர் கிரவுண்டில் தான் நம்ம மோஸ்ட்லி இந்த பைப் லைனை போடுவாங்க. அப்படின்ற போது ஒருவேளை ஃபியூச்சரில் ஈரான் இதை தாக்கணும்னு நினச்சா கூட அது வந்து கண்டினியூஸாக தாக்கி அழிக்க முடியாது, அது கண்டினியூஸாக இயங்கும். 3வது ஈராக், ஜோர்டான், சிரியா அந்த ப்ரொபோசல் நல்லா கவனிங்க. துருக்கியிலிருந்து பாக்தாத் ஈராக்கோட தலைநகரத்துக்கு ஒரு பைப்லைன், அங்கிருந்து நேரடியாக சூயஸ் கால்வாய்க்கு ஒரு பைப்லைன், அங்கிருந்து சிரியா வழியா மெடிட்டரேனியன் சீக்கு ஒரு பைப்லைன், அங்கிருந்து துருக்கி வழியா சிகாந்தோர் துறைமுகத்துக்கு ஒரு பைப்லைன். ஸோ இந்த சிகான் துறைமுகத்துக்கு போகக்கூடியது கம்ப்ளீட்டாக ஈஸ்டர்ன் மெடிட்டரேனியன் சீக்கு போயிடும். ஸோ சூயஸ் கால்வாயும் பைபாஸ் ஆயிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸும் பைபாஸ் ஆயிடுது. இந்த இடத்துல சிரியாவில் சாலை மார்க்கமாக இவங்க போயாகணும். ஸோ ஈராக், சிரியா, துருக்கி இந்த கனெக்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பைபாஸ் ஆயிரும். ஸோ இஸ்ரேல் இதை எந்த அளவுக்கு விரும்புவாங்க அப்படின்றது தெரியாது. பட் சிரியாவோட ஒரு கணிசமான பகுதிகள் அவங்களுக்கும் க்ளோஸாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த முக்கியமான பைப்லைன் தான் இப்போ எல்லாருமே ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக ஹப்ஷான் பைப்லைன், அடுத்தது ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைன், அடுத்தது இலியாத் நெகவோ பைப்லைன், சம்டு பைப்லைன், சூயஸ் கால்வாயை பைபாஸ் பண்ணக்கூடியது. இது எல்லாத்தையும் பண்ணும் பொழுது டோட்டலாக உங்களால் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை பைபாஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ என்னென்ன ரூட்டில் என்னென்ன பண்ணுறோன்றதை பார்த்தா இப்போ கேஸ் பைப்லைன் வந்து பார்த்துடலாம். கத்தாரோடைய நார்தர்ன் ஃபீல்டு, அபுதாபியில் இருக்கக்கூடிய தவீலா, அப்புறம் ஒமானில் இருக்கக்கூடிய சோகார், இந்த 3ம் சேர்த்து போடும்போது டால்ஃபின் பைப்லைன் இதை சொல்கிறாங்க. அடுத்தது ஆரிஷ், இது ஈஜிப்டில் இருக்குது. அங்கேருந்து அக்கோபா ஜோர்டான், அம்மான் ஜோர்டான், ஹாம் சிரியா, தீர் அமார் லெபனான், பனியா சிரியா, இது வந்து அரபோட கேஸ் பைப்லைன், அரப் கேஸ் பைப்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அஷ்கிலோன் இஸ்ரேலில் ஆரம்பித்து ஆரிஷ் ஈஜிப்ட் வரைக்கும், ரொமேலா ஈராக்கில் ஆரம்பித்து ஷொய்பா குவைத் வரைக்கும். ஸோ இந்த 2த்தையும் போட்டு முடிச்சிட்டா ஆயில் அண்ட் கேஸ் பைப்லைன் அப்படின்றது அடுத்த ஒரு 5 to 6 வருடம் இதுக்கான காலம் அப்படின்றது எடுக்கும். இப்போ இந்த நாடுகள் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஈகோவில் இத்தனை நாள் பண்ணாமல் இருந்தாங்க. ஜாகிரபிக்கல் இது இருந்துச்சு, அரசியல் காரணங்கள் இருந்துச்சு, ஹமாஸ் பாலஸ்தீன் பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகளை முன்னெடுத்து ஒன்றுக்கு ஒன்று சேராமல் இருந்தாங்க. இப்போ ஈரான் தொடர்ந்து இந்த அழுத்தத்தை கொடுக்கறதுனால இந்த எல்லா நாடுகளுமே இப்போ வந்து ஒரு பெரிய பயம் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று, நம்மளுடைய பெரும் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனங்கள் LNT போன்ற நிறுவனங்களுக்கு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்தியன் ரயில்வேஸ் உட்பட. அது நம்மளுடைய ப்ரெசன்ஸை கல்ஃபில் மிகப்பெரிய லெவலில் கொண்டு வரும். 2வது, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை பைபாஸ் பண்ணி ஒரு சேஃபான பேசேஜ், தங்கு தடையின்றி நமக்கு ஆயில் அண்ட் கேஸ் வர்றதுக்கான நிரந்தர தீர்வு அப்படின்றது இந்தியாவுக்கு கிடைக்கும். இதே வந்து சைனாக்கும் இது அப்ளிகபிளாக இருக்குது. இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் இதில் கொண்டு வர முடியும். இது 3வது மிகப்பெரிய போனஸ். இப்போ இந்த சுச்சுவேஷன் ஈரான் கண்டினியூ பண்ணாங்கன்னா ஈரானோடைய ஸ்ட்ராட்டஜிக் லீவரேஜ் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய லீவரேஜ் அடுத்த 5 வருஷம் கழிச்சு இருக்காது.
அந்த லீவரேஜ் ஒரு வேளை போயிருச்சு அப்படின்னா சிரியா ஈராக்லாம் இவங்க வந்து எந்த கதைக்கு கொண்டு போனாங்களோ, எந்த அளவுக்கு ஒரு தாக்குதலை நடத்தி உள்ளுக்குள்ள பிரச்சனைகளை உண்டு பண்ணி ஒரு சிவில் வார் சுச்சுவேஷன் கொண்டு போனாங்களோ, அதே சுச்சுவேஷனை கொண்டு போறதுக்கான வாய்ப்பு ஈரானுக்கு இருக்கு. இதுல ரஷ்யா சைட்லைன் ஆகுது. இந்தியா ரஷ்யா நெருங்கிய நண்பர்கள், சைனா ரஷ்யா நெருங்கிய நண்பர்கள். இதுல கெயின் ஆகிறது இந்தியாவும் சைனாவும். ரஷ்யா இதுல பைபாஸ் ஆகுது. இந்தியா இஸ்ரேல் நெருங்கிய நண்பர்கள், அமெரிக்கா இஸ்ரேல் நெருங்கிய நண்பர்கள். ஆனா பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இந்த இடத்துல பைபாஸ் ஆகுது. ஒரு காம்ப்ளெக்ஸான புது வேர்ல்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். என்ன நடக்குதுன்ற டீட்டெயில பார்ப்போம். உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.